SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். வெளிநாட்டு வேலைக்காக சென்று வாழ்க்கையை தொலைத்தவர்கள் பலர். நான் வெளிநாட்டில் ஆடு மேய்த்தவன் என்று 25 ஆண்டுகளுக்கு மேல் சூட்கேஸில் எழுதி வைத்துக் கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் கடலூரில் ஒருவர். சொந்த ஊரில் நிம்மதியாக இருக்கிறார் அவர். சேரன் கடலூர் மாவட்டத்தில் சன்னியாசி நல்லூர் என்ற கிராமத்தை சேர்ந்தவர். வீடு நிலம் வாங்கலாம், சொந்த ஊரில் காரில் போகலாம் என கனவுகளுடன் 28 ஆண்டுகளுக்கு முன் சவுதி அரேபியா சென்றார் சேரன். தையல் வேலைக்கு சென்ற இவருக்கு அங்கு கிடைத்ததோ ஆடு மேய்க்கும் வேலை. இதனால் வாங்கிய கடனை கட்ட வேண்டும் என்ற காரணத்தால் 3 ஆண்டுகள் படாத பாடுபட்டு குறைந்த சம்பளத்தில் பணியாற்றி உணவு கூட உண்ணாமல் கடன் வாங்கியதை அடைத்து மீண்டும் நாடு திரும்பினார். 1998ஆம் ஆண்டு சேரன் நாடு திரும்பிய நாளிலிருந்து கடந்த 28 ஆண்டுகளாக தனது சூட்கேஸில் நான் ஆடு மேய்த்தவன் என பதாக எழுதி வைத்துக் கொண்டு ஊர் ஊராக செல்லும் இடமெல்லாம் வெளிநாட்டிற்கு செல்லாதீர்கள் என விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். வெளிநாடு போறவங்க பார்த்து போங்க, உள்நாட்டில் இருக்கவங்களும் பார்த்து எல்லாரும் நல்ல பிள்ளைங்களை படிக்க வைங்க, நல்ல விஷயத்தை பண்ணுங்க. போராடிக்கிட்டு தான் இருக்கணும். பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சா தான் நல்ல வேலை கிடைக்கும். நான் வெளிநாட்டில் 1995 வெளிநாட்டுக்கு போனேன். நல்லா சம்பாரிச்சிடலாம். எல்லாரும் ஏஜென்ட்டுங்க சொன்னானுங்க, எங்க ஊர்ல 4 வீடு மெத்த வீடு கட்டிருக்கான், 4 பேரை அந்த மெத்த வீட காட்டி 40 பேரை ஏமாத்தி வெளிநாட்டுக்கு அனுப்பலான்னு அனுப்புனான். நாங்க போய் 40 பேருமே ஏமாந்து அங்க ஒன்னும் இல்லாதான் திரும்பி வந்தோம். அதனாலதான் இந்த வெளிநாட்டில் ஆடு மேய்ச்சோன்னு பெட்டியில் எழுதிக்கிட்டு வெளிநாடு யாரும் போவாதீங்க, பார்த்து போங்கன்னு நான் இதை ஒரு அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்த பிறகு நான் பகுதி நேர ஓவிய ஆசிரியர் எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. அங்கேயும் 5000 ரூபா தான் சம்பளம், இங்க வந்து 5000 ரூபா தான் சம்பளம். என்னடா நம்ம வாழ்க்கை 5-10 எப்படியாவது கவர்மெண்ட் வேலைக்கு போனா ஏதோ பெர்மனன்ட் ஆயிடும், நல்லா ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு வேலைக்கு சேர்ந்தேன். 13 வருஷமா கஷ்டப்படுறேன். 5-10ஓட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போறேன். 59 வயசுல நாங்க 100 ஆசிரியர்கள் இருக்கோம். கண்ணீரோட அழுகுறாங்க. போற இடத்துக்கு 10 போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம். இந்த அரசு எங்களுக்கு எந்த வேலையும் தரல, பெர்மனன்ட் ஆகல. பல்வேறு வழியோட எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் தனக்கு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் எனவும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்திலும் மனு அளித்திருக்கிறார் சேரன். புதிய தலைமுறைக்காக கடலூரிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.